எத்தனை விதமான ஹைனாக்கள் நம்ம உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மொத்தமா 4 விதமான ஹைனாக்கள் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்னென்ன ஹைனாக்கள்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லியோ மூவில அப்பியர் ஆன இந்த ஹைனாக்களோட பேரு தான் ஸ்பாட்டட் ஹைனா. ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற சப் சஹாரா பாலைவனங்கள்ல மட்டும் வாழக்கூடிய இந்த விதமான ஸ்பாட்டட் ஹைனாக்கள் ஒரு ஸ்கேவெஞ்சர்ஸ். பிற விலங்குகள் வேட்டையாடின மாமிசத்தை திருடி திங்கக்கூடிய குணம் படைச்சதுதான் இந்த ஸ்பாட்டட் ஹைனா. அதே மாதிரி காட்டுல பிற விலங்குகளோட அழுவி போகாம இருக்கிற உடல்களை தான் இந்த ஸ்பாட்டட் ஹைனா ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஹைனாக்கள் பொதுவாவே ஒரு சோஷியல் அனிமல். குரூப்பா தான் இருக்கும், குரூப்பா தான் வேட்டையாடும். 5 இருந்து 5.5 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த ஸ்பாட்டட் ஹைனாக்கள் 50 இருந்து 98 கிலோ வரைக்கும் எடை போடும். ஹைனாக்களோட பைட்டிங் ஃபோர்ஸ், அதாவது கடிக்கிற அழுத்தம் சிங்கம், சிறுத்தை, புலியை விட ஜாஸ்தியானது. ஒரே கடியில வெளா எலும்பை உடைக்கிற அளவுக்கு பவர் இருக்கு இந்த ஹைனாக்களுக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போற ஹைனாவோட பேரு ஸ்ட்ரைப்டட் ஹைனா. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலயும் நம்ம இந்தியாலயும் மட்டும் கண்டு வரக்கூடிய இந்த விதமான ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்கள் நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற லெபனான் கண்ட்ரியோட நேஷனல் அனிமலா கருதப்படுது. ஹைனாக்களோட இனங்களிலேயே ரொம்ப அழகான ஹைனானா இந்த ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்கள் மட்டும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப்டட் ஹைனாஸை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா இந்த ஸ்ட்ரைப்டட் ஹைனாவோட சைட்டிங்ஸ் எப்பவுமே அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தான் ஜாஸ்தியா இருக்கும். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறதுனால இவன் ஒரு அப்பாவின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இவன் ஒரு பக்கா வன பிரெடேட்டர். ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்கள் சோஷியல் அனிமல்ஸ் கிடையாது, இதுங்க தனியா தான் வேட்டையாடும். ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்கள் ஒரு நைட் டைம் ஹண்டர்ஸ். இருள் நேரங்களில மட்டும் தான் இந்த ஸ்ட்ரைப்டட் ஹைனாவோட வேட்டைகள் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்களை ஜோடியா பார்க்கிறது ரொம்ப ரேர். ஒரே பிரசவத்துல 2 இருந்து 4 குட்டிகளை வரைக்கும் ஈன்றெடுக்கும் இந்த ஸ்ட்ரைப்டட் ஹைனாக்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிரவுன் ஹைனா. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா காடுகள்ல மட்டும் அதிகமா கண்டு வரக்கூடிய இந்த பிரவுன் ஹைனாக்கள் கோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லைகள்ல இருக்கிற பேய்கள்னு அர்த்தம். இதுக்கு பொருத்தமான பேர் தான். ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க. பிரவுன் ஹைனாக்கள் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய உயிரினங்கள். இந்த பிரவுன் ஹைனாக்கள் தனியா தான் வேட்டையாடும், தனியா தான் சுத்தும். இந்த பிரவுன் ஹைனாக்களோட சைட்டிங்ஸே இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பதிவாயிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதுங்களை கோஸ்ட் ஆஃப் டெரிட்டரின்னு சொல்றாங்கன்னு. இந்த பிரவுன் ஹைனாக்களை ஜோடியா பார்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே பிரசவத்துல இந்த பிரவுன் ஹைனாக்கள் 2 இருந்து 3 குட்டிகளை வரைக்கும் ஈன்றெடுக்கும். கடைசியா நம்ம பார்க்க போறது ஆடுல்ஃப்னு அழைக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஹைனாக்கள். சவுத் ஆப்பிரிக்கால மட்டும் அதிகமா காணக்கூடிய இந்த ஆடுல்ஃப் ஹைனாக்கள் ஒரு இன்செக்டிவ் ஓரியஸ் கார்னிவோரி. அதாவது இந்த ஹைனாக்கள் சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும்தான் தன்னோட இரையா எடுத்துக்கும். இந்த ஆடுல்ஃப் ஹைனாக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுன்னா அது கரையான்கள் மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.